Hi friends, welcome to Gentalk channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புவியியல் இருந்து क्वेश्चन ஆன்சர் பார்க்க போறோம். TNPSC group 2, group 2A, group 4, TRB எக்ஸாம் தமிழ் ரிலேட்டடா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. இது வந்து சோஷியல்ல இருந்து புவியியல் பாடத்துல இருந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புவியியல் பாடத்துல பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பத்துல இருக்கிற ஆன்சர்ஸ். புவி தன் அச்சில் சுழல்வதை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படினா சுழலுதல். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 22. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு கேட்டா பால்வெளி. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எது அப்படின்னா சந்திரன். எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் சனி. நீலக்கோள் என்று அழைக்கப்படும் கோள் எது புவி. சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் எது புதன். கீழ்கண்ட எந்த கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன் ஆகும் சனி. ஹேலி வால்விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு விண்ணில் தோன்றும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது 2061. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு 2008. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. ஆன்சர் ஏ 1 மற்றும் 2 சரியானவை. வெள்ளிக்கோள் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது, இது சரி. ஜூன் 21 அன்று கடகரையில் சூரிய கதிர் செங்குத்தாக விழும், இதுவும் சரி. செவ்வாய்க்கோளுக்கு வளையங்கள் உண்டு, இது தவறு. அடுத்து பொறுத்துக. வெப்பமான கோள் எது அப்படின்னு கேட்டா வெள்ளி. வளையம் உள்ள கோள் சனி. செந்நிற கோள் எது அப்படின்னா செவ்வாய். உருளும் கோள் எது அப்படின்னு கேட்டா யுரேனஸ். குளிர்ந்த கோள் எது அப்படின்னு கேட்டா நெப்டியூன். செவ்வாய் போபஸ். வியாழன் கேலிஸ்டோ. சனி டைட்டன். யுரேனஸ் டைட்டானியா. பொருந்தாத ஒன்றை தேர்க. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா வெள்ளி. இந்த பொருந்தாததில் எது அப்படின்னு கேட்டால் சிரியஸ். பொருந்தாத ஒன்று ப்ளூட்டோ, ஈரிஸ், செரஸ், அயோ அப்படிங்கிறதுல பொருந்தாதது என்ன அப்படின்னா அயோ. அடுத்த லெசன் புவி மாதிரி. புவியின் வடிவம் என்ன அப்படின்னா ஜியாய்டு. வட துருவம் என்பது 90 டிகிரி வட அச்சக்கோடு. 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிழக்கு அரைக்கோளம். 180 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதிக்கோடு. கிரீன்விச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் என்ன அப்படின்னா நண்பகல் 12 மணி. கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடாக உள்ளது எது அப்படின்னு கேட்டால் 82.5 டிகிரி கிழக்கு. அச்சக்கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா 181. தீர்க்க கோடுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா 360. அடுத்த லெசன் பாறைக்குளம். நைஃப் டேஸ் ஆல் உருவாக்கப்பட்டது நிக்கல் மற்றும் பெர்ரஸ். நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகிறது தட்டுகள். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம் ரிக்டர் அளவுகோல். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம் எரிமலை துளை. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும் வண்டல் விசிறி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றலுக்கு குறுக்காக அமைந்துள்ளது சிற்றாருக்கு குறுக்காக அமைந்துள்ளது. பனியாற்று படிவுகளாக தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் மொரைன்கள் ஆகும். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. பின் குறிப்பிட்டவைகளில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எது அப்படின்னா கடற்கரை. 3/2 பங்கு எரிமலை அதிகம் உள்ள பெருங்கடல் எது பசிபிக் பெருங்கடல். பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் பாறை சிதைவுகள். கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் குதிரை குழம்பு ஏரி. நகரும் ஒரு பெரும் பனி குவியல் பனியாறுகள். பிறை வடிவ மணல் மேடுகள் பிறை வடிவ மணற்குன்றுகள். வேம்பநாடு ஏரி காயல். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. முகத்துவார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாகின்றனங்கிறது சரி. கடல் பகுதியை ஆறு அடையும் போது ஆற்றின் வேகம் குறையும், இதுவும் சரி. அடுத்து கூற்று சரி, காரணம் தவறு. கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாக ஆகின்றன அப்படிங்கிறது சரி. கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது தவறு. யூ வடிவ பள்ளத்தாக்குகள் கொண்ட எதனால் உருவாகின்றன, அதாவது யூ வடிவ பள்ளத்தாக்குகள் எதனால் உருவாகுது அப்படின்னா பனியாற்றினால் ஏற்படும் அரிப்பு. கீழ்கண்டவற்றில் எது பாறை குளம் என அழைக்கப்படுகிறது நிலக்கோளம்.
உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5. டிசம்பர் 5 தான் உலக மண் நாள். உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. படிவு பாறைகள். மண்ணின் முதல் நிலை அடுக்கு இலை மக்க அடுக்கு. பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண். கிரானைட். அடியாள பாறைகள். மண் அடுக்கு அடிப்பாறை. பாரன் தீவு செயல்படும் எரிமலை. மண்வள பாதுகாப்பு பற்றை முறை வேளாண்மை. பொறுத்துக. பசால்ட் அதாவது கருங்கல் வெளிப்புற தீப்பாறைகள். சுண்ணாம்பு பாறை படிவு பாறைகள். நிலக்கரி ஆந்திரசைட். ஜெனீஸ் நைஸ் அப்படிங்கிறது உருமாறிய பாறைகள். கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை அப்படிங்கிறது தவறான விடை. கொடுக்கப்பட்ட கூற்றுகளை ஆராய்ந்து தவறான கூற்றை தேர்க. இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது அப்படிங்கிறது தவறான கூற்று. மண் அரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது சரியானது. மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம், இதுவும் சரி. இலை மக்குகள் மேல் மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும், இதுவும் சரி. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி மேலோடு. புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கு எது? கர்வம். பாறை குழம்பு கீழ்கண்ட எதில் காணப்படுகிறது? கவசம். புவி தட்டுகளின் நகர்வு எந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறது? வெப்ப ஆற்றல். ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸ் நோக்கி நகர்ந்தது? வடக்கு. புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் பிளவு எனப்படும். எரிமலையின் மேல் பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பு எரிமலை வாய். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீழ்மையம். பாறைகளின் சிதைவுறுதலும் அழித்தலுமான செயல்பாடு வானிலை சிதைவு. இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்தப்படுதல் கீழ்கண்ட எந்த முறையில் அழைக்கப்படுகிறது? நிலத்தோற்றம் வாட்டம் அமைத்தல். ஆட்சியின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம் டெல்டா. சுண்ணாம்பு பாறைகள் உருவாவதற்கான காரணம் நிலத்தடி நீர். கீழ்கண்ட நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகளால் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? சற்கு. காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் காற்றடி வண்டல். அடுத்த லெசன் வளிமண்டலம். புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் டேஸ் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது. புவியின் வளிமண்டலம் 21% ஆக்சிஜன் மற்றும் 78% நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது. டேஸ் என்பது நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிக்கிறது. காலநிலை என்பது நீண்ட நாளைய வானிலையின் சராசரியை குறிக்கிறது. புவி பெறும் ஆற்றல் வெப்பம். கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? சம மழையளவு கோடு. டேஸ் கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஈரநிலை மானி. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது. வானொலி அலைகளை பிரதிபலிப்பது இடையடுக்கு. ஓசனோஸ்பியர் என்று அழைக்கப்படும் வளிமண்டல அடுக்கு மீள் அடுக்கு. கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கம் இரண்டுமே சரி. வளிமண்டல கீழடுக்கு வானிலையை உருவாக்கும் அடுக்காகும், சரி. இவ்வடுக்கில் தான் அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன, இதுவும் சரி. கூற்று ஏ மற்றும் 2 சரி, 3, 4 தவறு. வெப்ப அடுக்குகளின் கீழ்ப்பகுதி ஹோமோஸ்பியர் எனப்படுகிறது, சரி. வெப்ப அடுக்கு பகுதியில் அயனோஸ்பியர் உள்ளது, இதுவும் சரி. அடுத்து பொறுத்துக. வெப்ப தலைகீழ் மாற்றம் கடல் மட்ட உயரம். கோள் காற்று நிலவும் காற்று. காலமுறை காற்று மான்சூன். மேலை காற்று கர்ஜிக்கும் 40. இந்திய பெருங்கடல் சூறாவளி. மேற்கு பசிபிக் பெருங்கடல் டைபூன்கள். கிழக்கு பசிபிக் பெருங்கடல் ஹரிகேன்கள். ஜப்பான் டைஃபு. கீழ்கொண்ட கூற்றுகளில் தவறானது எது? மிதவெப்ப சூறாவளிகள் நிலத்தை அடைந்தவுடன் வலுவிழுந்து விடும் அப்படிங்கிறது தவறானது. மீதி இருக்கிற எல்லாமே சரி. வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வழ்ந்த மண்டலங்களை நோக்கி வீசுவது வியாபார காற்றாகும், சரி. வட மற்றும் தென் அரைக்கோளங்களில் துணை வெப்ப மண்டல உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலங்களை நோக்கி வீசுவது மேலை காற்றாகும், இதுவும் சரி. துருவ உயர் அழுத்த மண்டலங்களிலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலங்களாக நோக்கி வீசுவது துருவ கீழே காற்றாகும், இதுவும் சரி. 14
3 கூற்று சரி, 4ஆனது தவறு. ஐரோப்பாவில் ஆல்பில்ஸ் வான் காற்று வீசுகிறது, சரி. ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதியில் சிராக்கோ வீசுகிறது, சரி. வட அமெரிக்காவின் ராக்கி மலைத்தொடரில் சின்னூக் வீசுகிறது, இதுவும் சரி. 4வது கூற்று தவறு. கீழ்கண்டவற்றில் ஈரப்பதம் இல்லாத மேகம் எது? கீற்று மேகம். செம்மறியாட்டு மேகங்கள் எனப்படுபவை யாவை? இடைப்பட்ட திரள் மேகங்கள். கல்மாரி மலையை தரும் மேகங்கள் யாவை? கார்திரள் மேகங்கள். அடுத்து நீர்க்கோளம். மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல். மலாக்கா நீர் சந்திப்பு இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். உறைந்த கண்டம் அண்டார்டிகா. ஆண்டீஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா. தென் சாண்ட்விக் அகழி தென் பெருங்கடல். மில்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடல். மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல். யுரேஷியன் அகழி ஆர்க்டிக் பெருங்கடல். ஜாவா அகழி இந்திய பெருங்கடல். நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறை நீரின் சுழற்சி என்று பெயர். புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் 2.8%. நீரானது நீராவிலிருந்து நீராக மாறும் முறைக்கு நீர் சுருங்குதல் என்று பெயர். நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் என்று பெயர். நீரானது தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு நீர் சிந்து வெளியிடுதல் என்று பெயர். சரியான கூற்றை தேர்வு செய். நீராவி நீராக மாறும் செயலாக்கம் தவறு. நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் சரி. நீர் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறதுங்கிறது தவறு. ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது, இது சரி. அடுத்த கூற்று. சரியான கூற்றை தேர்ந்தெடு. நீரியல் சுழற்சி என்பது சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு, சரி. நீர் கடலில் இருந்து ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்துக்கு சென்று பின் வளிமண்டலத்தில் இருந்து மழைப்பொழிவு நிலத்திற்கும் நிலத்திலிருந்து நீராக கடலுக்கும் சென்றடைகிறது, இதுவும் சரி. நீர் சுழற்சியை உள்ளாக்கும் நீரின் அளவு மாறும்ங்கிறது சரி. 4வது கூற்று தவறு. அடுத்து சுந்தா அகழி காணப்படும் பெருங்கடல் இந்திய பெருங்கடல். நில அரைக்கோளம் எனப்படுவது வட அரைக்கோளம். மீன்பிடி தளங்களாக விளங்குவது கண்டத்திட்டு. கடலடி பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள் காணப்படும் பகுதி கண்ட செறிவு. கண்ட உயர்ச்சி வண்டல் விசிறிகள். ஆழ்கடல் சமவெளி பவளப்பாறைகள். கடலடி பள்ளம் வி வடிவம். கடலடி மலைத்தொடர்கள் இளம்பசால்ட் பாறை. அடுத்து உயிர்கோளம் பாடம். புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி தூந்திரா. பொறுத்துக. தற்சார்பு ஊட்டஉயிரி தாவரங்கள். பிறசார்பு ஊட்டஉயிரி முதல்நிலை நுகர்வோர். சிதைப்போர்கள் சாருணிகள். ஆற்றல் கூறு சூரியன். இந்தோனேஷிய தீவுகள் கீழ்கண்ட எந்த பல்லுயிர் தொகுதியை சார்ந்தவை? வெப்பமண்டல காடுகள். சூழ்நிலை மண்டலத்தின் சிறிய அலகிற்கு எடுத்துக்காட்டு மரப்பட்டை. தென் ஆப்பிரிக்காவில் மிதம் வெப்ப மண்டல புல்வெளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெல்ட். இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் 2933 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி. தக்கான பீடபூமியின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். பாக் நீர்சந்தி மற்றும் வண்ணார் வளைகுடா டேஸை இந்தியாவிடம் இருந்து பிரிக்கின்றது? இலங்கை. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது? தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். சாங்போ பிரம்மபுத்ரா. யமுனை கங்கை ஆற்றின் துணை ஆறு. புதிய வண்டல் படிவுகள் காதர். காட்வின் ஆஸ்டின். இந்தியாவின் உயர்ந்த சிகரம் சோழமண்டல கடற்கரை, தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஓர் அங்கமாக இல்லாதது கட்ச். மேற்கிந்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி
பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன. இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்துக்கு மேல் காணப்படும் காடுகள் ஆல்பைன் காடுகள். உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியாக மவுண்ட் சிராம் டேஸில் அமைந்துள்ளது, மேகாலயாவில். அடுத்து கூற்று. இரண்டு கூற்றுமே சரி. தென்மேற்கு பருவக்காற்று ராஜஸ்தானிற்கு மழைப்பொழிவை தருவதில்லை, சரி. ஆரவல்லி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக உள்ளது, இதுவும் சரி. வேளாண்மை கூறுகள். டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது, செம்மண். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இந்தியாவில் உயரமான புவி ஈர்ப்பு அணை பக்ரானங்கல் அணை. கரிசல் மண் டேஸ் என அழைக்கப்படுகிறது, பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் மேற்கு வங்கம். இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது சணல். காஃபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். வாக்கியம் புரிதல். கூற்று மற்றும் 1 மற்றும் 2மே சரி. நிலக்கரியும் பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வருகிறது, சரி. சூரிய ஆற்றல் என்றும் குறையாது, இதுவும் சரி. ஏ மற்றும் 2 சரி. ஏவிற்கான சரி. கூற்று காரணம் 2மே சரி. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் எனப்படுகிறது, சரி. இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் 25% மருத்துவ குணம் கொண்டதாகும், இதுவும் சரி. கூற்று. அடுத்த கூற்றுமை 2மே சரியானதான். சூரிய தகடுகளின் சாய்வு கோணம் புவியின் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி இருக்காது, சரி. சூரியனுக்கும் புவிக்கும் இடையிலுள்ள தூரம் குளிர்காலத்திலும் கோடை காலத்திலும் மாறுபடும், இதுவும் சரி. குறிப்பிட்ட அளவில் மட்டுமே உள்ள அனைத்து வளங்களும் புதுப்பிக்க இயலா வளங்கள். உரிமையின் அடிப்படையில் பூங்கா ஒரு சமூக வளம். மூலப்பொருட்களிலிருந்து வேறு பயன்பாட்டு பொருட்களாக மாற்றும் செயல்பாடுகள் 2ஆம் நிலை செயல்பாடுகள். கடல் ஈஸ்ட் என்பது மறைந்திருக்கும் வளம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் எது? சூரிய ஆற்றல். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. மனிதனால் முதலில் அறியப்படும் பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்கள் ஒன்று மைக்கா. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின் சக்தி. பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகம். உடைமையாளர்கள் அடிப்படையான தொழிலகங்கள் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. சார்பு துறை 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேங்கனீஸ் இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரிப்பில். ஆர்த்ரைட் நிலக்கரி 80% முதல் 95% கார்பன் அளவை கொண்டுள்ளது. பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் கார்பன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். தாமிர படிவு அதிகமுள்ள மாநிலம் ராஜஸ்தான். NALCO என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆகும். இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். மனிதவள மேம்பாடு டேஸ் மூலம் கணக்கிடப்படுகிறது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு. டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. சாலை போக்குவரத்து. இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளமானது 14500 கிலோமீட்டர். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் 8 டிகிரி வ முதல் 13 டிகிரி 35 வ வரை உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்காட். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர். பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம்
தேனி. தமிழ்நாட்டில் அதிக பரப்பில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாடு மானுட புவியியல். தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 3 மற்றும் 15. டேஸ் மாவட்டத்தில் உள்ள கஞ்சமலையில் இரும்பு தாது படிவுகள் காணப்படுகின்றன. சேலம். அதிக அளவில் கல்வி அறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. தகவல் தொடர்பு என்று பொருள் தரும் கம்யூனிகேட் என்ற சொல் லத்தீன் மொழியில் இருந்து பெறப்பட்டது. மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். காக்சாய்டு இனத்தை ஐரோப்பியர்கள் என்றும் அழைக்கலாம். டேஸ் இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும். மங்கோலியர்கள். ஜெராஸ்ட்ரியத்தின் வழிபாட்டு தலம் அகியாழி. கிராமப்புற குடியிருப்புகள் நீர்நிலைகள் அருகில் அமைந்துள்ளன. அளவின் அடிப்படையில் கீழ்கண்ட நகர குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு நகரம், அடுத்து தலைநகரம், அடுத்து இணைந்த நகரம், அடுத்து மீப்பெரும் நகரம். இயற்கை இடர்கள் மற்றும் பேரிடர் மேலாண்மை. தமிழ்நாடு எந்த நில அதிர்வு மண்டலத்தில் உள்ளது? மண்டலம் 3. சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய. முதல் நிலை மாசுபடுத்திகள் சல்பர் ஆக்சைடுகள். அபாயகர கழிவுகள் காலாவதியான மருந்துகள். நில அதிர்வு சுனாமி. வானிலையியல் வறட்சி மழைப்பொழிவு குறைதல். மனிதனால் தூண்டப்பட்ட இடர் தீவிரவாதம். சோவியத் யூனியன் அணு உலை விபத்து நடைபெற்ற நாள் ஏப்ரல் 26, 1986. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் 2004 டிசம்பர் 26. நில வரைபடத்தை கற்றறிதல். நில வரைபடம் உருவாக்குதலில் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுகிறது கார்டோகிராஃபி. வானிலை கூறுகளை விளக்கும் வரைபடம் இயற்கை அமைப்பு நில வரைபடங்கள் ஆகும். ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம். கீழ்கண்டவற்றுள் அரசாங்கத்தால் பராமரிக்கப்படும் புவிப்படம் எது? காணி புவி படங்கள். கண்டங்களை ஆராய்தல். ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது எது? அரபிக்கடல். எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி ஈரான். இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது. மைக்கா. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை பைரீனஸ். பொருந்தாத இணையை கண்டறிக. பென்னைன்ஸ் இத்தாலி. ஐரோப்பாவின் மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது? ஐஸ்லாந்து. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் பேரிங் நீர்சந்தி பிரிக்கிறது. டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம். கியூபா. வட அமெரிக்காவின் நீளமான ஆறு மற்றும் ஆறுகள் மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் ஆண்டிஸ். பூமத்திய ரேக பகுதியில் இருப்பதால் அமேசான் வடிநிலப்படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. ஆப்பிரிக்க கண்டம் கீழ்கண்ட எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? A, B இரண்டும். A and B. ஆப்பிரிக்காவின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 8. அட்லஸ் மலை எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விக்டோரியா. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் உருவாகிறது? ஜாம்பசி. ஆப்பிரிக்காவின் 3வது பெரிய நதி எது? நைஜர் நதி. கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டம் எது? ஆஸ்திரேலியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, அப்புறம் மீதி இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஆர்பி, இது எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிறதுக்கு குடிமியல் பாடத்திலேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். சிவிக்ஸ் பாடம், சோஷியலில் குடிமியல் லெசன். அதில் குடிமியலில் இந்திய அரசியலமைப்பு சட்ட பாடத்திலேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு நிர்ணய சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1946. கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை உரிமை ஆகும்? சட்ட தீர்வு பெரும் உரிமை. ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது?
ஃபஸ்ட்டு ஒருவர் வேறு நாட்டுக்கு குடியுரிமை பெறும்போது, அடுத்து தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றுள்ளார் என்ற அரசு கருதும் போது, அடுத்து போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் போது. குடியுரிமை எத்தனை வகைப்படும்? குடியுரிமை 2 வகைப்படும். சிவிஸ் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால், காவலில் வைத்த அதிகாரிக்கோ அரசாங்கத்திற்கோ ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை நீதிமன்றத்திற்கு முன் கொண்டு வர செய்வது ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆகும். டேஸ் இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு குடிமக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது. பாண்டிச்சேரி. கீழ்காணும் வரிசையில் முக உரை பற்றிய சரியான தொடர் எது? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இந்திய அரசியலமைப்பின் முக உரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? 1 முறை. சமநீதியும் இலவச சட்ட உதவியும் குடிமக்களுக்கு கிடைக்க உதவி செய்யும் பிரிவு எது? பிரிவு 39A. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் மாறுபட்ட ஒன்று சொத்துரிமை. பின்வருவனவற்றில் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். நமது அடிப்படை கடமைகள் டேஸிடம் இருந்து பெறுகிறோம். ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம். நமது அடிப்படை கடமைகளை ரஷ்யா அரசியலமைப்பு இடமிருந்து பெற்றோம். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி உறவுகள் குறித்து அரசியலமைப்பில் உள்ள ஷரத்துக்கள் ஷரத் 268 முதல் 294 வரை. வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் அரசியலமைப்பை திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 368. அடுத்து குடிமையில மத்திய அரசு பற்றி பார்க்கலாம். மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர் ஆவார். எதற்கு அப்படின்னா மக்களவை. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு நாடாளுமன்றம். உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின் 1, 2, 3 ஆனது சரியானவை. மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்து மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. கூற்று 1 மற்றும் 2 சரி. 2மே சரி. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். இதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவையில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர். அக்காலி இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். அடுத்து மாநில அரசு. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயது. முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஆளுநர் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானது எது? 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்ங்கிறது தவறானது. அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும்ங்கிறது சரி. நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும்ங்கிறதும் சரி. லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது அப்படிங்கிறதும் சரி. ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஈரவை அப்படிங்கிறது மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றத்திற்கு பெயர் ஈரவை. கூற்று மற்றும் காரணம் 2மே சரியானது. கூற்று இந்திய கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது சரி. காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது சரி. மாநில அரசின் பெயரளவு தலைவர் ஆளுநர் ஆவார் சரி. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை எவை? மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது தவறான வாக்கியம். அரசாங்கத்தின் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என 3 பிரிவுகள் உள்ளன சரி. நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது இதுவும் சரியான கூற்று. நீதித்துறை சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறதுங்கிறதும் சரி. 3வது கூற்று மட்டும் தவறு. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 2வது கூற்று மட்டும் சரி. ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை மாநில அரசாங்கத்தை அமைக்க அழைப்பு விடுப்பார் அப்படிங்கிறது சரியான கூற்று.
ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் முதலமைச்சர். சட்ட மேலவை உருவாக்கம் பற்றி கூறும் ஷரத் 169. ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? உயர் நீதிமன்ற நீதிபதிகள். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? தமிழ்நாடு. அடுத்து மத்திய அரசு பார்த்தாச்சு, மாநில அரசு பார்த்தாச்சு. அடுத்து நீதித்துறை. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்சநீதிமன்றம். கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகள் உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர். பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? உச்ச நீதிமன்றத்தால். உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. FIR என்பது முதல் தகவல் அறிக்கை. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 சரியானவை. மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. சரி. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இதுவும் சரி. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்க. அனைத்து கூற்றுமே சரி. இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. சரி. கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. இதுவும் சரி. 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. இதுவும் சரி. ஃபைகா பெயரஷ் ஷாஹி என்ற சட்டத்தொகுப்பு மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு 1670. மேயர் நீதிமன்றங்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் மதராஸ், கல்கத்தா, பம்பாய். இவை அனைத்தும். தொலைதூர சட்ட முன்னெடுப்பு டேஸ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது? கிராமப்புற மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. டேஸ் 2005 ஆண்டு தொடங்கப்பட்டது? நீதிமன்றங்கள் 2005 ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம், அதாவது NALSA டேஸாம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது? 1987. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம். இந்தியாவில் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் சென்னை. உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தும் அமைப்பு மாநில தேர்தல் ஆணையம். 1,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்கள் நகராட்சி எனப்படுகின்றன. 1985 ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு GVK ராவ் குழு. ஓடந்துறை பஞ்சாயத்து அமைந்துள்ள மாவட்டம் கோயம்புத்தூர். கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் மாவட்ட ஆட்சியர். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 21. தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1994. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. இந்திய அரசியலமைப்பில் கீழ்கண்ட எந்த பிரிவு உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது? ஷரத் 40. பன்முகத்தன்மை. இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. இது பழைய கொஸ்டின். இந்தியா ஒரு துணைக்கண்டம். கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்ஃபூசிய மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கேரளா. மோகினி ஆட்டம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் நடனமாகும்? கேரளா. ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். அடுத்து சமத்துவம் மற்றும் சமய சார்பின்மை. பின்வருவனற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? புவியியல். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஷரத் 14. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது? சட்டப்பிரிவு 15(1). அரசியலமைப்பின் தீண்டாமையை ஒழிப்பு பற்றி கூறும் ஷரத் 17. தமிழ்நாட்டில் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவம். சமய சார்பின்மை என்பது எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் டேஸ் பத்திரிகை எழுத்தாளர் ஆவார். ஆங்கிலேய பத்திரிகை. டேஸ் கோட்பாடு எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதித்துள்ளது? சுதந்திர கோட்பாடு எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல்.
சமய சுதந்திரம் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படும் என டேஸில் நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில் மேன்மை மிக்க உச்சநீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. 1954 நடந்த பம்பாய் மாநிலம் ரத்திலா வழக்கில் டேஸ் பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது? 25 ஷரத் 25(1). தேசிய சின்னங்கள். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. இந்திய அரசின் தேசிய இலச்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. நமது தேசிய கொடியில் எத்தனை வண்ணங்கள் உள்ளன? 4. தேசிய நாட்காட்டி யார் தலைமையிலான குழுவின் பரிந்துரை மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? மேக்நாத் சஹா. அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. டேஸ் அரசமைப்பு சட்டம்தான் உலகில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிகப்பெரியது. இந்தியா. நேரடி மக்களாட்சி முறையில் அரசியல்வாதிகள் கீழ்கண்ட எந்த முறைப்படி ஆட்சி செய்வர்? நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பின்பற்றும் ஆட்சி முறை அதிபர் மக்களாட்சி. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு நியூசிலாந்து. ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை முடியாட்சி. முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு நபர் அரசாங்க முறை தனிநபர் ஆட்சி. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. கூற்று எல்லாமே சரி. பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகள் மக்களாட்சி முறை தோன்றியது. பண்டைய கால சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பற்றி அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்களின் காலத்தில் குடவோலை முறை வழக்கத்தில் இருந்தது. இது எல்லாமே சரி. வாட்டிகன் நாட்டின் ஆட்சி முறை மத குருமார்களின் ஆட்சி. மத குருமார்களின் ஆட்சி எங்கே இருக்குது அப்படின்னா வாட்டிகன் நாட்டில். மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்கள். கீழ்கண்ட கூற்று இரண்டுமே சரி. நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ளது. சரி. மக்கள் நேரடியாக முடிவெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள். அதுவும் சரி. பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1952. உண்மையான மக்களாட்சி என்பது கீழ் நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் செயல்படுத்தப்படுவதாகும். இது யாருடைய கூற்று? மகாத்மா காந்தி. கீழ்கண்ட எந்த இரு நாடுகள் ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணமாகும்? இங்கிலாந்து, பிரான்ஸ். பாராளுமன்றம் ஆட்சி முறை என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி. ஆன்சர் 4. மேற்கூறிய அனைத்துமே. பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது அமைச்சரவை அரசாங்கம், வெஸ்டர் மினிஸ்டர் அரசாங்க மாதிரி, பொறுப்பு அரசாங்கம், மேற்கூறிய அனைத்தும். இது எல்லாமே பாராளுமன்ற ஆட்சி முறை. மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட நாடு பூடான். தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இரு கட்சி முறை என்பது இரண்டு கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. ஆப்ஷன் ஏ. இரு கட்சி முறை 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை பல கட்சி முறை. ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? சீனா. இந்தியாவில் கட்சிகள் டேஸ் படிநிலையில் அமைந்துள்ளன. 3 படிநிலைகளில் அமைந்துள்ளன. பின்வரும் கூற்றுகளில் சரியான தேர்வு. நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். சரி. தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. இதுவும் சரி. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. எல்லா கூற்றுமே சரி. ஆப்ஷன் டி. கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இங்கிலாந்து. அரசியலின் மற்றொரு முகம் என்று குறிப்பிடப்படுவது அழுத்த குழுக்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது தேர்தல் ஆணையம். நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். விரைவு அதிரடிப்படை என்பது கீழ்கண்ட எந்த அமைப்பின் சிறப்பு பிரிவாகும்? சிஆர்பிஎஃப். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1758. அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? உள்துறை அமைச்சகம். இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு 1978. அட்மிரல் என்று அழைக்கப்படுபவர் யார்? கடற்படை தளபதி தான் அட்மிரல் என்று அழைக்கிறோம். கீழ்கண்டவற்றில் எந்த இடத்தில் அதிகாரிகள் பயிற்சி அகாடமி அமைந்துள்ளது? சென்னை. இந்தியா பூடான் எல்லைப் பகுதிகளை பாதுகாக்கும் படைப்பிரிவு SSB. இந்திய இராணுப்படை செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் 7 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் V.K. கிருஷ்ணமேனன்.
எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தானது? இந்தியா மற்றும் சீனா. பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சசீலம் சீனாவின் அணு வெடிப்பு சோதனை, 20 ஆண்டுகள் ஒப்பந்தம் இந்தியாவின் முதல் அணு வெடிப்பு சோதனை. இது கரெக்டான காலவரிசைப்படி தான் கொடுத்துருக்கு. அடுத்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள். குஷியாரா நதியின் நீரை பகிர்ந்து கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே கையெழுத்தானது? வங்கதேசம். சிம்லா ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய நாடு பாகிஸ்தான். ஓபெக் என்பது எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு. இந்தியா தனது மிக நீண்ட நில எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது? வங்காளதேசம். எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றனர்? 5. இந்திய கடலன் போக்குவரத்து திட்டத்தினை எந்த நாட்டுடன் இணைந்து உருவாக்கியது? மியான்மர். அடுத்து கூற்று இரண்டுமே சரியானது. இந்தியாவும் பிரான்சும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை தொடங்கியுள்ளன. சரி. இது கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையான நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்றிணைப்பதாகும். இதுவும் சரி. அடுத்து சல்மா அணை. ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது ஏ. சல்மா அணை ஆப்கானிஸ்தான். பராக்கா ஒப்பந்தம் வங்காளதேசம். சுக்கா நீர் மின்சக்தி திட்டம் பூடான். சாரதா கூட்டு மின்சக்தி திட்டம் நேபாளம். 9வது ஆன்சர் 1. பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தின் ஆடை நகரம். தகவல் தொடர்பு இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஷிங்கன்சென் ஜப்பான். பிரிக்ஸ் ஷாங்காய். ஓபெக் வியன்னா. அடுத்து மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். 1995ஆம் ஆண்டு உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் எங்கே கூடினர் அப்படின்னா பெய்ஜிங்கில் கூடினர். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறு. டிசம்பர் 10ஆம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்கிறது சரி. இது எலினா ரூஸ்வெல்ட்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறதுங்கிறது தவறு. ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24ஆம் நாள். ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது அரசியல். உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1948. போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2012. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. 14 வயதிற்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் பிரிவு 24. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1989. பின்வரும் சரியான கூற்றை கூறுக. 1வது கூற்று, 2வது கூற்று, 4வது கூற்றும் சரி. மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. சரி. இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரங்களை பெற்றுள்ளது. சரி. இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்து செயல்படுவது தவறு. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம்ங்கிறது சரியான கூற்று. சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஒலிகோபோலி என்ற சொல் எந்த மொழியின் அடிப்படையில் இருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். ஏகபோக போட்டியின் கோட்பாடு என்ற நூலின் ஆசிரியர் சாம்பர்லின். பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் கூற்றிற்கான காரணம் சரியல்ல. உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர் மட்டுமே ஆகும். இது சரி. காரணம், ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லைங்கிறது சரி, ஆனால் கூற்று ஏக்கான காரணம் இது அல்ல. சந்தைகள் டேஸ் வகைகளாக உள்ளன. 2 வகைகளாக உள்ளன. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் டேஸில் உள்ளது. டெல்லி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் NCDRC. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் SCDRC. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் DCDRC. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் COPRA. பெண்கள் மேம்பாடு. சிரிமாவோ பண்டார நாயக் இலங்கை. வாலண்டினா தெரஷ்கோவா சோவியத் ஒன்றியம். ஜன்கோ தபே ஜப்பான்.
சார்லட் கூப்பர், இங்கிலாந்து. SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகரிஷி கார்வே. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. அடுத்து ஊடகமும் ஜனநாயகமும். ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? நடுநிலையான தகவலை தருவதற்கு. பொறுத்துக. குறுகிய அளவிலான ஊடகம் கருத்தரங்கு, சமூக ஊடகம் முகநூல், அச்சு ஊடகம் சுவரொட்டிகள், இணைய ஊடகம் கூகுள் இணையம், ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள். கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். இரண்டுமே சரி. அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. சரி. பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. இரண்டுமே சரியான கூற்று. டேஸ் என்பது நமது நாட்டின் 4வது தூண் என்று அழைக்கப்படுகிறது. ஊடகம் என்பது நாட்டின் 4வது தூண். ஊடகமானது மீடியம் என்ற சொல்லின் பன்மையாகும். ஆங்கில சொல்லின் பன்மை தான் மீடியம் அப்படிங்கிறது. அதாவது ஊடகமானது மீடியா, மீடியம் என்ற சொல்லின் பன்மை. எந்த சொல் அப்படின்னா ஆங்கில சொல். சாலை பாதுகாப்பு. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் 1989. உலகளவில் 10% சாலை விபத்துகளுக்கு இந்தியா பொறுப்பாகிறது. டேஸ் 45வது பிறந்தநாளையொட்டி மும்பை காவல்துறையினர் மோட்டார் வாகனம் ஓட்டுபவரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். சச்சின் டெண்டுல்கர் தனது 45வது பிறந்தநாளையொட்டி மும்பை காவல்துறையினர் மோட்டார் வாகனம் ஓட்டுபவரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நீங்கள் வாகனத்தை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுதல், ஓட்டுநர்களின் கவனச்சிதறல். இது 3 தான் சாலை விபத்துக்குரிய காரணமாகும். போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை எது அப்படின்னா கட்டாய குறியீடுகள். சேது பாரதம் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 2016. ABS என்பதனை விரிவாக்கம் செய்க. பூட்டுதல் இல்லா நிறுத்த அமைப்பு, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ABS அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1989. இதுதான் குடிமையில் இருக்கிற கொஸ்டின்ஸ். அதுபோக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்களின் தவறான நடத்தை, தவறான செயல்பாடுகள், ஊழல் போன்றவற்றை கட்டுப்படுத்த இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனங்கள் மத்திய கண்காணிப்பு குழு மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு. ஒரு புதிய அகில இந்திய பணியை உருவாக்குவது ஷரத் 312 கீழ் பாராளுமன்றத்தின் மேலவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம். கீழ்கண்ட வாக்கியங்களில் எது எவை தவறானவை? 2 மற்றும் 4 தவறானவை. AD கோர்வாலா அவர்களின் பரிந்துரைக்கு பிறகு இந்தியா பொது நிர்வாக அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதுங்கிறது தவறு. அரசு பொது நிறுவனங்களின் திறமையான நடைமுறை பற்றிய அறிக்கையினை அசோக் சந்தா குழு சமர்ப்பித்ததுங்கிறதும் தவறு. ஆப்பிள் V குழு 1953 அமைக்கப்பட்டதுங்கிறது சரி. அரசு துறையில் அமைப்பு மற்றும் முறை பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என என் கோபால் சுவாமி ஐயங்கார் குழு பரிந்துரைத்ததுங்கிறதும் சரி. எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கும் பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது? விதி 85. பாராளுமன்ற நடைமுறையில் பூஜ்ய நேரம் என்பது இந்திய நாட்டின் கண்டுபிடிப்பு ஆகும். எந்த நாட்டோட கண்டுபிடிப்பு அப்படின்னா இந்தியா. எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது? விதி 370. லோக் ஆயுக்தா என்ற அமைப்பு முதலாக மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. கூற்று காரணம் இரண்டுமே உண்மை. கட்டுப்பாடில்லாமையே சுதந்திரம் என்று பேராசிரியர் சீலி கூறுகிறார். இது சரி. சுதந்திரம் என்பது உரிமைகளின் வழி வந்தது. நல்ல ஒழுக்கமுள்ள சமுதாயத்தில் கட்டுப்பாடின்றி செய்வதற்கு ஏதுவாக இருப்பதே சுதந்திரம். இதுவும் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 280 விவாதிப்பது நிதி ஆணையம். பின்வருவனவற்றை பொறுத்துக. பல்வந்தராய் மேத்தா குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல். அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை பலப்படுத்துதல். GVK ராவ் குழு ஊரக மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு. LM சிங்வி குழு சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்தல். சரி. LM சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேலும் பலப்படுத்துதல். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் 3வது, செகண்டுக்கு ஆன்சர் 4வது, தேர்டுக்கு ஆன்சர் 2வது, ஃபோர்த்துக்கு ஆன்சர் 1வது. தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்கவும். வேறு எந்த ஒரு கொடியும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ கொடியை விட உயரமாகவோ பறக்க விடக்கூடாது அப்படிங்கிறது தவறான விதி.
தேசிய கொடி ஏற்றும் போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்படுங்கிறது சரியான விதி. சூரியன் மறையும் முன் தேசிய கொடை இறக்கிவிட வேண்டும்ங்கிறதும் சரியானது. கொடியை கம்பத்தில் ஏற்றும் போது நாம் நேராக நிற்க வேண்டும்ங்கிறது சரியானது. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? பிரிவு 21. கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது? புதுச்சேரி. கட்சி மற்றும் சின்னம். அகில இந்திய இதில் 3 இணைகள் என்ன செய்யுது அப்படின்னா சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 3வது இணை தான் சரியாக பொருத்துள்ளது. தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கார் சின்னம் அப்படிங்கிறது சரியானது. அரசியல் சாசன பகுதி 5 அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறார். அவர் டேஸ் ஆவார். இந்திய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளர் ஆவார். தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் 24. பொறுத்துக. சர்க்காரியா ஆணையம் மத்திய அரசாங்கம். ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம். அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம். பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முழு பொருளை கண்டுணர்வதற்கான திறவுகோல் எது? முகப்புரை. எவ்வாறு புதிய மாநிலங்களவை உருவாக்கலாம் அல்லது மாற்றியமைக்கலாம் என்பது பற்றி கூறும் பிரிவு 4. இந்திய குடியுரிமை பற்றிய ஷரத்துக்கள் அடங்கிய அரசமைப்பு சட்டத்தின் பகுதி 2. மாக்னா கார்ட்டா என்பது அடிப்படை உரிமைகள் பற்றிய ஆவணம். இதுவரைக்கும் இந்த குரூப்பில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2க்கு டிஎன்பிசி குரூப் 4 டிஆர்பிஐக்குள்ள சோஷியலில் பொருளாதார லெசன்லேருந்து கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் உரிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம் சாப்டர்லேருந்து உற்பத்தி லெசனில் பார்க்கலாம். முதன்மை காரணிகள் என்பன எது அப்படின்னா நிலம் மற்றும் உழைப்பு. ஒரு விளைபொருளின் வடிவம் மாற்றப்படுவதால் அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. இது எவ்வகை பயன்பாடு? வடிவ பயன்பாடு. தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் சமுதாய மாற்றம் காணும் முகவர். ஒரு விளைபொருள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. இதை டேஸ் பயன்பாடு என்கிறோம். இட பயன்பாடு. டேஸ் பயன்பாடு என்பது ஒரு விளைபொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைப்பதாகும். கால பயன்பாடு. டேஸ் பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித். அடுத்து அரசாங்கமும் வரிகளும். வரிகள் என்பவை கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டும். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்படுவது சிக்கன விதி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி தேய்வு வீத வரி. வருமான வரி என்பது நேர்முக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி. இந்தியாவின் தூய்மை பாரத வரி விதிக்கப்பட்ட ஆண்டு 2015. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி ஆகும். மொத்த விற்பனையாளரிடமிருந்து சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரி ஆகும். பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2016. இந்தியாவில் உள்ள வரிகள் ஏ மற்றும் பி. நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு இது. மேற்கூறிய அனைத்தும். பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல், இவை அனைத்தும் தான் வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு. இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஸ் வரி விதிக்கப்படுகிறது. சொத்து வரி. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் எவை? பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல், மேற்கூறிய அனைத்தும். இவை அனைத்துமே கருப்பு பணத்திற்கான காரணங்கள். வரி ஏய்ப்பு என்பது சட்ட விரோதமானது. தனிநபர்கள், பெருநிறுவனங்கள், அறக்கட்டளைகள் மூலம் வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுகிறது. 3 ஆப்ஷனுமே சரியானது. ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் 1, 3 மற்றும் 4. 1, 3 மற்றும் 4. இரண்டாவது கூற்று தவறு. ஜிஎஸ்டி ஒரு முனைவரி. சரி. இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. சரி. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பு ஒன்றிணைக்கும். இதுவும் சரி. வருமான வரி நேர்முக வரி. ஆயத்தீர்வை மறைமுக வரி. VAT வேட் அப்படிங்கிறது மதிப்பு கூட்டு வரி.
ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜூலை 1, 2017. கருப்பு பணம் கடத்தல். பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது? தங்கம், வெள்ளி, வெண்கலம். மேற்கூறிய அனைத்துமே உலோக பணத்திற்காக உலோகம் பயன்படுத்தப்பட்டது. பணத்தின் மதிப்பு A மற்றும் B. அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. வங்கியில் வைப்பு தொகையாக வைக்கும் பணம் வங்கி பணம். முதலீட்டு கருவிகளில் தவறான ஒன்றை தேர்க. வரி செலுத்துவது. பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு வெளியீட்டுக்கு பொறுப்பானவர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கி. நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டுக்கு பொறுப்பானது இந்திய ரிசர்வ் வங்கி. கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்ட அரசர்கள் யார்? குஷானர்கள். ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சமஸ்கிருதம். ரூபியா என்ற நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ஷெர்ஷா சூரி. இந்திய ரிசர்வ் வங்கி டேஸ் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது? 1935. கடன் அட்டையை அதாவது கிரெடிட் கார்டு உருவாக்கியவர் யார்? ஜான் பிக்கின்ஸ். கீழ்கண்ட எந்த ஆண்டு ஐரோப்பாவில் தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது? கிபி 1250. இந்தியாவில் எந்த ஆண்டு ₹1 நோட்டுகள் வெளியிடப்பட்டன? 1917. இலங்கை ரூபாய், ஆஸ்திரேலியா டாலர், மலேசியா ரிங்கிட், சவுதி அரேபியா பவுண்ட், இங்கிலாந்து ரியால். மேம்பாட்டை அறிவோம். தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அந்நாட்டு மக்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது வருமானம். தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகின்றன. நிகர நாட்டு உற்பத்தி. டேஸ் வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம். சராசரி. G8 நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லாதது எது? இந்தியா. சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சீனா. கீழ்கண்ட எந்த அமைப்பினால் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிடப்படுகிறது? ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம். பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். பல ஆண்டுகள் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம். புதுப்பிக்க இயலாத வளம். பொறுத்துக. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சாஸ்திரி பவன். அன் அன்சர்டைன் க்ளோரி அமர்த்தியா சென். தென்னாப்பிரிக்கா பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு. ஆப்கானிஸ்தான் சார்க் கூட்டமைப்பு. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. GNPயின் சமம் GDP மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. நில சீர்திருத்த கொள்கை என்பது வேளாண் கொள்கை. டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். மதிப்பு கூட்டு முறை. கீழ்கண்டவற்றில் எது தொழிற்கொள்கை? ஜவுளி தொழில் கொள்கை. கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புங்கிற சாப்டர்லேருந்து பார்க்கலாம். பணியிடத்தை கணக்கிடுவதற்கான வயது வரம்பு 15 முதல் 60. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல்வேறு துறைகளில் எந்த இறங்கு வரிசை சரியானது? சார்பு துறை, இரண்டாம் துறை, முதன்மை துறை. பின்வருவனற்றுள் எது முதன்மை துறை சார்ந்தது அல்ல? உற்பத்தி. பின்வருவனற்றுள் எது இரண்டாம் துறை சார்ந்ததல்ல? வங்கி. மூன்றாம் துறையில் அடங்குவது போக்குவரத்து, வங்கியியல், காப்பீடு. இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அரசு விதிகளை பின்பற்றும் துறை. ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்பது எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? நிறுவனங்களின் உரிமையாளர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. A மற்றும் 2மே சரி. சரியான கூற்று, சரியான விளக்கம். ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினுள் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறு தொழில் செய்வதாகும். சரி. இங்கு குறைவான ஊதியம் மற்றும் நிரந்தர வேலையின்மை. இதுவும் சரி. தமிழகத்தில் வேளாண்மை. பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு 57%. மறைநீர் என்ற பதத்தினை உருவாக்கியவர் டோனி ஆலன். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிக மகசூல், உற்பத்தி திறன், தரமான விளைபொருள். இவை அனைத்தும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர், டிசம்பர். 2014-2015 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் 1 ஹெக்டேருக்கு 4429 கிலோகிராம்.
2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை 42.1% குறைந்தது. 2020-2021 படி தமிழ்நாட்டில் பாசன வசதி பெறும் நிலப்பரப்புகளின் அடிப்படையில் கால்வாய்கள் மூலம் 6.68 ஹெக்டேர் நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவின் 3வது பெரிய நதி காவிரி ஆகும். காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே எந்த அணை இருக்கு அப்படின்னா மேட்டூர் அணை மற்றும் கல்லணை. இடம்பெயர்தல் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121 கோடி. 2015ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் இருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவு உற்றோரின் சதவீதம் 7%. அதாவது கல்வி அறிவு அற்றோர். இந்தியாவை இடம்பெயர்வு தரவுகளை வழங்கும் நிறுவனம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்பட காரணம் பிறப்பு, இறப்பு, இடம்பெயர்வு மேற்கொண்ட அனைத்துமே காரணம். இடம்பெயர்தலுக்கான காரணங்களில் கீழ்கண்ட எது முதன்மை காரணமாக உள்ளது? திருமணம். தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள். ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுவது சென்னை. குழாய்கள் மற்றும் நீர் இறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது கோயம்புத்தூர். தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970. டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். தொழில். திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது பின்னலாடை தயாரித்தல். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1949. தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1965. டிட்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1965. சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1970. தொழில்துறை மாவட்டம் என்ற கருத்தினை முதலில் கூறியவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று குறிப்பிடப்படுவது கோயம்புத்தூர். பொது மற்றும் தனியார் துறைகள். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கான காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேஷ் ஆண்டு கொண்டுவரப்பட்டது 1956. கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது முதலாளித்துவம் மற்றும் சமதர்மம். நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் கூட்டுத்துறை. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஒரு டேஷ் நிறுவனமாகும். மகாரத்னா நிறுவனம். பொதுத்துறை டேஷ் உடையது, சேவை நோக்கம் உடையது. இந்தியாவில் முதல் தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவது இல்லை? வேலைவாய்ப்பு. மார்ச் 1950 அமைச்சரவை தீர்மானத்தால் திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் வி. கிருஷ்ணமூர்த்தி. கீழ்காண்பனவற்றில் தனியார் நிறுவனம் அல்லாதது எது? தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம். உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம் அரசாங்கம் கொள்முதல் செய்வதாகும். FCI. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் 480 கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. டேஷ் இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் டேஷ் சேவையை இலவசமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. 108 ஆம்புலன்ஸ் சேவையை. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் 2018 படி பல பரிமாண வறுமை குறியீடு அதிகம் உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் 2018 படி பல பரிமாண வறுமை குறியீடு குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி. சரியான கூற்றை காண்க. கூற்று சரியானது, காரணம் சரியான விளக்கம் அல்ல. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. இது சரி. பொருட்களின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பதால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறதுங்கிறது தவறு. பொறுத்துக. நுகர்வோர் கூட்டுறவு, தரமான பொருட்களை வழங்குதல், பொது விநியோக முறை, மானிய விகிதங்கள், UNDP ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. கேரளா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. கேரளா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. முக்கிய குறிப்பில் இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்பதை நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென் உற்று நோக்கியுள்ளார். அடுத்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். உலக வர்த்தக அமைப்பு கீழ்கண்ட எந்த அமைப்பில் இறுதி சுற்றில் உருவாக்கப்பட்டது? GATT. சுமேரியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையிலான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் வடிவம் என கூறியவர் ஆண்ட்ரே குந்தர் ஃப்ரிங்க். GATT முதல் சுற்று நடைபெற்ற இடம் ஜெனீவா.
இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? 1994. 1632 ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் கோல்கொண்டா சுல்தான். உலகமயமாக்கல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் லெவிட். இந்திய அரசாங்கம் 1991 டேஸில் அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை. தொன்மையான உலகமயமாக்கல் என்பது கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர். இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ். பன்னாட்டு நிறுவனம் உற்பத்தி செலவு குறைத்தல். சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு 1947. 8வது உருகுவே சுற்று 1986. உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். இருமுறை கணக்கிடுதல் என்பது 3வது கூற்று மட்டும். ஒரு பொருளின் மதிப்பை ஒரு தடவைக்கு மேலாக கணக்கிடுவது. பணவீக்கம் என்பது கீழ்கண்ட நிலையை குறிக்கும். விலைவாசி உயர்வும் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியும். இதுதான் பணவீக்கம். 2009 ஆண்டில் இந்தியாவின் வறுமை மதிப்பீடு செய்யும் நெறிமுறையை ஆய்வு செய்யும் குழு இவரது தலைமையில் அமைந்தது. எஸ்.டி. டெண்டுல்கர். இந்தியாவின் செலவு வரி இவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. டி. கிருஷ்ணமாச்சாரி. பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன? அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது. கச்சா எண்ணெய் உற்பத்தி. சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஆசிய வளர்ச்சி வங்கி. கீழ்கண்டவர்களுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சிறு பிளவு ஆண்டு. ஆடம் ஸ்மித் செல்வ இலக்கணம். ஆல்பிரட் மார்ஷல் நல இலக்கணம். ஜே.ஆர். ஹிக்ஸ் மற்றும் ஆர்.ஜி.டி. ஆலன் சமநோக்கு வளைகோடு. இ.ஹெச். சேம்பர்லின் முற்றுரிமை பேட்டி. பண மதிப்பு நீக்கம் செயல்படுத்தப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு எது? 8 நவம்பர் 2016. பின்வரும் கூற்றில் 1, 2, 3 சரியானது. 4வது கூற்றை தவிர. முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மை தன்மை நோக்கம், பேராசை நோக்கம். மக்கள் தொகையில் 1921 வருடம் டேஸ் எனப்படுகிறது. பெரும் பிரிவினை வருடம். காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? ஜே.சி. குமரப்பா. ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயின் சிக்கல்கள். இந்திய கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. ஒழுக்க நெறி அடிப்படை. 1956 தொழிற்கொள்கையின் நோக்கம் பெரிய நிறுவனங்களில் முன்னேற்றுவது. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர் டி. மோரிஸ். இந்தியாவின் முதலில் நிறுவப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலை பொதுத்துறை நிறுவனம் எது? விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழில் நிறுவனம். FDI என்பதன் விரிவாக்கம் வெளிநாட்டு நேரடி முதலீடு. விவசாய உற்பத்தி அங்காடி குழு டேஸ் ஆகும். சட்டப்பூர்வமான குழு. MUDRA வங்கி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2015. பொறுத்துக. கரூர் பேருந்து கட்டுமானம். சேலம் ஜவ்வரிசி தயாரிப்பு. ராணிப்பேட்டை தோல் பொருட்கள். சென்னை வாகன உதிரி பாகங்கள். முப்பந்தல் காற்றாலை மின்சாரம். கூடங்குளம் அணுமின் நிலையம். எண்ணூர் அனல் மின் நிலையம். குந்தா நீர்மின் நிலையம். நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? J.M. கீன்ஸ். முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆடம் ஸ்மித். மாநில நிதி கழக எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? இந்திய அரசு. உலகின் முதல் மைய வங்கி எது? ஸ்வீடன் ரிசர்வ் வங்கி. கீழ்கண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் காலக்கிரம வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பாம்பே திட்டம். அதாவது ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படி வரும் அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா திட்டம், அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம், அடுத்து பாம்பே திட்டம், அடுத்து மக்கள் திட்டம். இதுதான் சோசியல் இருக்கிற பொருளாதாரத்துக்குரிய கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வரலாறு கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம புவியியலில் பார்த்தாச்சு, குடிமையியலும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தது பொருளாதார லெசன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரலாறு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.